அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு லீவில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்ச உடனே நமக்கு வந்து காலி ஆகிடுங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு அரை முடி தேங்காவை எடுத்து ஓரத்தில் இருக்கிற அது ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்க்கோசரம் அதில் ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து சேர்த்து நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக ஒட்டிக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், ப்ரௌன் கலர் நீங்கள் மேலே ரிமூவ் பண்ணி எடுத்துரும்போது நமக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது வந்து உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொட்டுக்கடலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதே நல்லா ஒரு ரொம்ப க்ரஷ்ஷாக இல்லாத ரொம்ப நைஸாக இல்லாத நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக க்ரஷ்ஷாக இருந்தால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் துருவலை ஃபஸ்ட்டு போட்டு அந்த நெய்யில் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாத நல்ல ஒரு நிமிஷம் இல்லாட்டியும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் வற்றி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து வறுத்து எடுத்துகிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு குழந்தைங்க நீங்கள் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி உடனே நீங்கள் வந்து பொட்டுக்கடலை இருந்தாலே போதும். இந்த தேங்காய் வச்சு இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் நான் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகரில் செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க. நமக்கு இந்த சர்க்கரை வந்து லைட்டாக நமக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து வருங்க. இப்போ வந்து நல்லா அந்த பிசுபிசுப்பு வந்ததும் நீங்கள் வந்து துருவி வச்சுருந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை தூளையும் சேர்த்துட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து திக்காகிடுங்க. நீங்கள் அதே மாதிரி ஒரு அரை கப்பு நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு ஒரு 1/4 கப் தண்ணி வச்சு நீங்கள் வந்து செய்யுங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி கூட போயிட்டாலும் நமக்கு வந்து சரியான பதத்துக்கு வராது. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பால்ஸ் பிடிச்சிட வேண்டியதுதாங்க. நம்ம அந்த தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. சட்டை நம்ம வீட்டில் எந்த பொருளுமே இல்லைன்னு நீங்கள் வந்து யோசனை பண்ண தேவையில்லைங்க. இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. கடையில் போய் வாங்காது வீட்லேயே நம்ம ஏதாவது செய்யணும்னு தோணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தாகவும் செஞ்சு சாப்பிட்றலாம். செஞ்ச உடனே உங்களுக்கு காலி ஆகிடுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு கரெக்டாக ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு 7 உருண்டை வந்துச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஸ்வீட்டோடு சேர்த்து அந்த தேங்காவோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.